தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உயிரிழப்புகள் என்பது கடுமையான அதிர்ச்சியை, வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அரசாங்கம் மது விற்பனையை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. ஆனால் டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய பதிலாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. இப்போது இது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பலி எண்ணிக்கை உயரும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிதாக இத்தனை நபர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை.